அவருடைய வேத வசனம் அழைத்து வந்தது. இங்கே திகிலும் கலக்கத்திலும் மக்கள் நிற்கும் பொழுது அந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து யாவரும் சகதியில் கூட நடக்கக்கூடாது, செளியில் நடக்கக்கூடாது என்று நினைத்து ஒரே நேரத்தில் சமுத்திரத்தை பிளந்து ரோடு உண்டாக்கி கட்டாந்தரையில் வெட்டாந்தரையில் நடந்து சென்றார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா! எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன்! எப்படியெல்லாம் சிந்திக்கிறார். சமுத்திரத்தை பிளந்து நீ போ என்று சொல்லலை, ஏண்டால் சகதியில் விழுந்துருவாங்க. அப்போ உன் கால்கள் இடறல் அடையாத படிக்கு, உன் கால்களில் முள்ளு வரைக்கும் குத்தாத படிக்கு, நீ சகதியில் விழுந்து போகாத படிக்கு உங்கள் பாதையை செம்மைப்படுத்தி வெட்டாந்தரையில் கட்டாந்தரை, வெட்டாந்தரை என்றால் விளவங்கோடு தமிழ், அல்லேலூயா, வெட்டாந்தரையில் நடத்தி சென்றார். அங்கே சரியான பாதை, ரோடு மாறி பாதை. திடீரென்று ஒரே நாடியில் ரோடு போட்டே கொடுத்தார், நீ போய் சேரு. அப்போ இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பின்னிட்டு போவதில்லை. 1000 அர்த்தங்கள் அடங்கியதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் நான் கடந்து செல்லும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆகவே உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய வசந்த காலத்தை தீர்மானிப்பது யாரு? கர்த்தராகிய தேவன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்தால் அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா! இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுவோம். யோபு 16:16. அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைந்தது, மரணத்தினுடைய இருள் என் கண் இமைகள் மேல் உண்டாயிருக்கிறது. அழகாக சொல்கிறார். நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் என்ன செய்வோம்? துன்பம் வரும்போது சிரிக்கிறவங்க யாரு? என்ன பிரதர், துன்பம் வரும்போது சிரிக்கிறது யாரு? எல்லாம் அழ தான் செய்வோம் இல்லையா? ஆனால் அழுகிறதுனால உன்னுடைய முகம் அழுக்கடையுமே தவிர பிரகாசிக்காது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சோதிக்கப்படும் பொழுது அழக்கூடாது என்பதுதான் வார்த்தை. அல்லேலூயா! அழுகிறதுனால உன் முகத்தில் அழுக்கு வந்து சேரும். மட்டுமல்ல, கண் இமையின் கீழ் மரணத்தின இருள் வந்து தங்கும் என்று சொல்கிறார் அபிவிசுவாசிகளுக்கு, அந்தி கிறிஸ்துனுடைய விசுவாசிகளுக்கு. உற்சாகமாக கையை தட்டலாம். மறுபடியும் அந்த வேத வசனத்தை வாசி. மரணத்தினுடைய இருள் கண் இமை. சிலர் பார்ப்பாங்க, சிலருடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு இருளின் அதிகார முகத்திலே தெரியும். அது மட்டுமல்ல, கண் இமைக்கு கீழே ஒரு கருப்பு வளையம் விழும். கருப்பு வளையம் விழுந்தால் வீட்டில் சாவு வருதுன்னு அர்த்தம். உற்சாகமாக கையை தட்டுங்க. சாவு வராத பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா! ஆண்டவரே சொல்லுகிறார், உன் அழுகிறதுனால, அப்போ விசுவாசத்தை இழக்கிறதுனால நீ அழுகிறாய், நம்பிக்கையை இழக்கிறதுனால நீ அழுகிறாய். இதனால் உனக்கு என்ன வரும்? மரணமே வரும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார்.
புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். வாசிப்போம். கர்த்தாவே பாரும், நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது. நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று, வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடும் துரோகம் பண்ணினபடியினால். இப்போ ஒரு மரணம் வீட்டுக்குள்ளே வரணும்னா என்ன நடக்கணும்? ஒருவன் பாவம் செய்யணும், ஒரு ஸ்திரீ பாவம் செய்யணும், இல்லைண்டா ஒரு தகப்பன் பாவம் செய்யணும், இல்லை என்றால் ஒரு தாய் ஒரு பாவம் செய்யணும். பாவம் செய்தால் மட்டும்தான் மரணம் வீட்டுக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் சாவு உண்டு. ஆனால் நம்முடைய மரணத்தினுடைய நேரம் வருவதற்கு முன்பாக வருகிறது இழிவு சாவு. அவை புலம்பல் 1:20 படி நான் கடும் துரோகம் பண்ணினபடினால் வீட்டுக்குள்ளே மரணம். அது மட்டுமில்லை, என்னோட வீட்டில் பிள்ளைகள் அற்றவர்களாக உமது பட்டயம் மாற்றிவிட்டது. அப்போ அதற்கு முன்னாடி பிள்ளைகளை கொன்று விட்டார் என்று அர்த்தம். பிள்ளைகளை கொன்ற பிறகு இவனையும் கொல்வதற்கு மரணம் வீட்டுக்குள்ளே வந்து விட்டது என்று உற்சாகமாக சொல்கிறார். உற்சாகமாக கையை தட்டுவான். ஹல்லேலூயா. மனம் திருந்த வேண்டியவன் மனம் திருந்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3:10. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்களாகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. திரும்ப 2 முறை வாசி. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைக்காரர்கள், அதாவது கிரியை செய்யாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். சும்மா நியாயப்பிரமாணத்தை தலையில் சுமந்து நடந்தால் போதாது, இல்லை பைபிளை பேக்கில் வச்சு நடந்தால் போதாது. அவர் என்ன சொல்கிறார்? அதன்படி நடக்க வேண்டும். நடக்காவிட்டால் நீ சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சோமா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும். இந்த பூமியில் வாழ வேண்டுமானால் நியாயப்பிரமாணம். ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு சட்டத்தின்படி தான் முதலமைச்சராக செயல்பட முடியும். அவருக்கு இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. ஒரு பாரத பிரதமராக இருந்தாலும் அப்படி தான். இந்திய அரசியல் அமைப்பினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவர் ஆட்சி நடத்த முடியும். அவருக்கு இஷ்டத்துக்கு நடத்த முடியாது. ஹல்லேலூயா. அது கவர்னராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ ஆனாலும் சரி, எம்பி ஆனாலும் சரி, பஞ்சாயத்து தலைவர் ஆனாலும் சரி, வார்டு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்றால் அந்த பிரமாணத்தின்படி தான் அவர்கள் அரசு நடத்த வேண்டும். அதிகாரிகளும் அப்படித்தான் செய்ய முடியும். காவல்துறையும் செக்ஷன் அடிப்படையில் தான் செயலாற்ற முடியும். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் வாழ்வதற்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா கோடி மக்களுக்கும் வாழ்வதற்கு ஒரு நியாய பிரமாணம் இருக்கிறது. அது பைபிள். கையை தட்டலாம். இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற யாவற்றிற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். திரும்ப அதை வாசி, அதை உற்று பாருங்க, அப்போ புரியும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண
எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நீ சபிக்கப்பட்டவன் என்று கடுமையான ஒரு சாட்டையை ஆண்டவர் போடுகிறார், கடுமையான சாட்டை. அல்லேலூயா. நியாய பிரமாணம் என்பது துவக்க முதல் முடிவு வரைக்கும் இருப்பது. ஆதியா முதற்கொண்டு வெளிப்பாடு வரைக்கும் தான் நமக்கு நியாய பிரமாணம். அவை எல்லாவற்றிற்கும் சிலர் அப்படில புதிய ஏற்பாடை மட்டும் பின்பற்றுவார்கள், சிலர் பழைய ஏற்பாட்டிலேயே இருப்பார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளிப்பாடு பக்கமே வரமாட்டாங்க. சபைகளில் வெளிப்பாடை குறித்து பிரசங்கிப்பது குறைவு. சங்கீதத்தை பிரசங்கிப்பார்கள், ஆனால் லேவியர் ஆகமத்தை பிரசங்கிப்பார்களோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா கடுமையாக இருக்கிறது. லேவியர் ஆகமத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு வயல், அது உனக்கு சொந்தமாக இருக்கலாம், அதை நீ ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தால் அதை கொடுத்து தீர்க்கப்பட வேண்டும். அந்த நிலம் பிற்காலங்கள் உனக்கு தேவை என்று கருதினாள் மோசையிடத்தில் கொண்டு வா, அதற்கு ஒரு விலை மதிப்பை போட்டு 5 பங்கு இல்லை என்றால் 10 பங்கு எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுத்து நீ அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். உற்சாகமாக கையை தட்டலாம். அப்போ இது பிரமாணம். இதை யாராலும் பின்பற்ற முடியுமா? யாவரும் ஆளும் பின்பற்ற முடியாது. ஆனால் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். அவர் பின்பற்ற வேண்டும். தசம பாகத்தை வஞ்சித்தால் கூட 5 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. யாராவது இதை பின்பற்றுகிறார்களா? தமிழ்நாட்டில் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இல்லை. தசம பாகத்தையே கொடுப்பதற்கு 1000 முறை சிந்தனைகள் இருக்கிறது. இது வேற எக்ஸ்ட்ரா 5 பங்கு கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரமாணத்தை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு ஆடை நீ வளர்ப்பாயானால் அது உனக்கு தேவைப்பட்டா அதை மோசே தீர்மானிப்பா, நீங்கள் அல்ல தீர்மானிக்கிறது. அது மோச இடத்துல கொண்டு வா, அதற்கு ஒரு விலையை போடுவான். இந்த ஆட்டுக்கு ஒரு 10,000 ரூபா விலையை போடுவான். இன்றைக்கெல்லாம் 20,000 ரூபா இருக்குது. அப்போ 20,000 விலையை போட்டுருவோம். இதில் 10 பங்கு 5 பங்கு கூட்டி கொடுக்க கடவன். எக்ஸ்ட்ரா கொடுத்து நீ ஆடை திரும்ப வாங்கிட்டு போ. இப்போ லேட்டஸ்டாக அவங்கவுங்க காரியங்களுக்காக அவங்கவுங்க வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் எப்படின்னா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா உனக்கு தந்துடுவேன்னு சொல்லுவாங்க, ஊழியத்தை கொடுத்துருவான். ஆனால் பிள்ளை பிறந்தாச்சுன்னா ஆண்டவருக்கே கொடுக்க மாட்டாங்க. ஒரு அவன் ஊழியம் செய்யலை தான் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அது பாவம். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு மனிதனை நீ ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாய் என்று சொல்கிறாய், ஆனால் நீ அதை வைத்து கொண்டு இருக்கிறாய், அப்படியானால் அது பாவம், பெரும்பாவம். அப்போ அது உனக்கு வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அதையும் மோச இடத்துல கொண்டு வர வேண்டும். அந்த மோச இடத்துல கொண்டு வரும் பொழுது மோசே அதுக்கு ஒரு விலையை போடுவான். இப்போ ஒரு பிள்ளைய ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாச்சு, ஆனால் நீங்கள் செய்யலை, அது உங்களுக்கு பாவம். உபாகமம் 23, 21, 22, 23 படி அது உனக்கு பாவம். நிச்சயம் அவன் கையில் வாங்குவேன் என்று சொல்லப்படுகிறது. பாவம் என்று உனக்கு புரிகிறது, ஆனால் பரிகாரம் தேடுவாயோ? தேட மாட்டாய். அப்போ அந்த பிள்ளையை கொண்டு வந்தால் நான் ஒரு விலையை வைப்பேன். அந்த மோசம் போயிட்டான், இந்த மோசம் இங்கே இருக்கான். ஆகவே கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நான் இந்த பிள்ளைக்கு, அந்த ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையான, நான் ஒரு விலையை போடுவேன். நான் எப்படி விலை போடுவேன்? விலை போடுறதுல ரொம்ப சூப்பராகண்ணா இல்லையா? என்ன விலை போடுவேன் பிரதர்? பிரதர் நீங்கள் நான் என்ன விலை போடுவேன்? குறைச்சா போடுவேன், உங்கள் வசதியை பார்த்தா போடுவேன். சொல்லுங்கள், எப்படி? 3 பொருத்தனை என்ன பிரதர்? ரொம்ப சீப்பாக்கிட்டீங்களே என்ன பிரதர்? இது ஆடா மாடா இல்லை, 3 பொருத்தனையில் நிறுத்துறதுக்கு. ஒரு ஆடை இருந்தால் கூட 20,000 விலை மதிப்பு இருக்குல்ல. இன்னைக்கு நீ வளர்த்த ஆடு ஆண்டவருக்குன்னு கொடு. குட்டியிடுமே சொல்லுவா, இந்த ஆண்டவர் இந்த குட்டி உமக்கு தான். அது என்ன, ஒரு குட்டி இடும், 2 குட்டி இடாது. அப்போ இவளை வச்சுருப்பான். சட்டப்படி வளர்த்து ஆண்டவருக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆண்டோடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவேன்? நீ வச்சிருக்கிற.
அப்போ அந்த ஆடை எங்கிட்ட கொண்டு வரணும், ரூல்ஸ் படி என்னட்ட கொண்டு வரணும். கொண்டு வந்தால் ஆட்டுக்கு விலை மதிப்பு, இன்றைய விலை மதிப்பு என்ன, தராசில் வச்சு நிறத்தே போல போடுவோம். மட்டனுக்கு என்ன ரேட் இருக்குது இன்றைக்கி, 1000 இருக்குல்ல, அப்படி ஒரு 20,000 ரூபா போடலாம். இதை 20,000 10ல் ஒரு பங்கு கணக்கு போடுங்க. கணக்கு சொல்லி கொடுத்தா தான் பிரயோஜனமாக இருக்கும். 20 10 ஒன்று வகுத்து பாருங்கள், எத்தனை வரும், எத்தனை வரும் புரியுது? யாரா கணக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், இல்லை கணக்கு டீச்சர் சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு இனி தசமபாகம் செலுத்துறது கொஞ்சம் வசதியாக இருக்குது இந்த கணக்கை சொல்லி கொடுத்தா. 10ல் ஒரு பங்கு எவ்வளவு,